கேரளாவோட தேர்தல் முடிவுகளை ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கணும். ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்கள் பெற்று வெற்றி அடைந்தது. அதை உள்ளாட்சி தேர்தலில் நான் காங்கிரஸ் தக்க வச்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் செல்வாக்கு இழந்து விட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே நாடாளுமன்றத்திலேயும் செல்வாக்கு இழந்து விட்டது. அதனால அந்த முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் என்ன நடந்திருக்கு என்பதும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன நடந்திருக்கு என்பதும் ஏற்கனவே போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சு. ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட பல மடங்கு வாக்கு சதவிகிதத்தை கூட்டியது மாத்திரமல்லாமல் தலைநகரையே பிடிச்சிருக்கிறோம், 2 நகராட்சியை பிடிச்சிருக்கோம், 1800க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா, வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பிஜேபி சார்பா முஸ்லீம் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த கேரளாவோட தேர்தல் பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்பதை முற்றிலும் அதை நிராகரிச்சிருக்கு.